குறள் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. பரிமேலழகர் உரையை பார்ப்போம். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு என்றால், ஒரு பொருளையும் விழைதலும் வெறுத்தலும் இல்லாத இறைவன் அடியை சேர்ந்தார்க்கு என்றும், யாண்டும் இடும்பை இல என்றால் எக்காலத்தும் பிறவித் துன்பங்கள் உளவாகா என்கிறார். இந்த குறளும் 3வது குறளைப் போன்று மன வழிபாட்டினை உணர்த்தும் குறளாகும். இறைவன் ஒருவனே எந்த ஒரு பொருளின் மீதும் உயிரின் மீதும் விருப்பமும் இல்லாமல் வெறுப்பும் இல்லாமல் உள்ளவன் என்பதால், அந்த இறைவனை நினைக்கும் நாமும் அவ்வாறு வாழ்ந்தால் எந்த காலத்திலும் பிறவித் துன்பங்கள் நம்மை அணுகாது என்கிறார். அப்படியென்றால் நாம் விரும்புகின்றவற்றாலே நாம் துன்பம் அடைகிறோம். அதேபோல் வெறுப்பினாலும் துன்பம் அடைகிறோம். இவை இரண்டும் இல்லாத இறைவனை மனதால் பற்றி கொண்டால் நமக்கு துன்பம் என்பது வராது. பிறவித் துன்பங்கள் என்றால் 3 வகையாக கூறுகிறார். தன்னை பற்றி வருவனவும், பிற உயிர்களை பற்றி வருவனவும், தெய்வத்தை பற்றி வருவனவும் என 3 வகையாக கூறுகிறார். அதாவது, தனக்குத்தானே துன்பத்தை வருவித்துக் கொள்வது என்றும், விலங்கினாலும் மற்றவர்களினாலும் வரும் துன்பம் பிற உயிர்களால் நமக்கு வரும் துன்பம் எனவும், நம்முடைய விதியினால் வரும் துன்பத்தையே தெய்வத்தினால் வரும் துன்பம் என்றும் கூறுகிறார். எனவே நாம் மனதால் இடைவிடாது இறைவன் மீது பற்று கொண்டால் இவ்வகையான துன்பத்தில் இருந்து விடுபட முடியும். இன்பத்தில் துன்பம், துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி என்பதை உணர்ந்து, எந்த பொருளின் மீதும் உயிரின் மீதும் அதிக பற்றும் வைக்காமல் அதிக வெறுப்பும் கொள்ளாமல் நடுநிலையாக வாழ பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய கல்விச் செல்வம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளவும். திருக்குறள் நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தி செல்லும் என்றபடியால் தொடர்ந்து இணைந்திருங்கள். லைக், ஷேர், கமெண்ட் செய்து பயன்பெறுங்கள்.